குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக இட்லி, தோசை, பூரி அதே போல் சப்பாத்திக்குமே இது நல்லாயிருக்கும். ஏன் பரோட்டாவுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தக்காளி குருமாவை ரொம்ப சுலபமாக குக்கர்லேயே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 பத்தை தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் அரை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கோங்க. கசகசா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். தக்காளி 3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு தான் சேர்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன பேலீஃப் பிரியாணி இலை அதையும் சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம் 1 சேர்த்து பொன்னிறமாகிற வரை வதக்கணும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எண்ணெயில் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரு அதே போல் இந்த கிண்ணம் இது எல்லாமே அலசி தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணணும். 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பச்சை மல்லி தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மல்லித்தூளில் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னாக்கா 1.5 டீஸ்பூன் தாங்க சேர்க்கணும். ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இதை அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமே 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். காலை அவசர நேரத்தில் எந்திரிச்சோன்னுமே என்ன செய்கிறது அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தக்காளி குருமாவை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போது குருமாவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதுமானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்படியே விட்டுடலாம். இல்லைனாக்கா இன்னுமே ஒரு 1/4 கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் சேர்த்துட்டு கடைசியாக இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணுங்கள். இந்த டொமேட்டோ கிரேவிக்கு தக்காளியை அரைக்காமல் வதக்கி கூட நம்ம சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திணுக்கம் நமக்கு கிடைக்காது, ஒரு திக்னஸ் கிடைக்காது. அதுக்காக தான் அரைக்கணும்னு சொன்னேன். இன்னும் இந்த குருமாவில் என்னென்ன வேரியேஷன் இருக்குன்னு எனக்கு அவசியம் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.